ஏரி கொல்லம் தேடி வந்த மழை தண்ணீனா உங்க ஏரிய சுருங்கிட்டு கையானது சாமி என் கண்ணை கட்டி வீட்டுல விட்டது ஏமி 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 காவாயெல்லாம் போச்சு ஊரே வெள்ளமாச்சு காவாயெல்லாம் போச்சு ஊரே வெள்ளமாச்சு ஏரி கொல்லம் தேடி வந்த மழை தண்ணீனா ஏரி கொல்லம் தேடி வந்த மழை தண்ணீனா. நாங்கள் மதுரம் நகர் அசோசியேஷன்லேருந்து வந்திருக்கிறோம். ஐயப்பன் நாங்கள் சென்னை 56 அந்த லொக்கேஷன்லேருந்து வந்திருக்கிறோம். போரூர் ஏரி பற்றி தான் நாங்களும் பேசணும். கடந்த ஒரு 30 மினிட்ஸாக எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. வேரியஸ் அந்த ஏரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கர் பரப்புள்ள ஒரு ஏரி தான் போரூர் ஏரி. சென்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நீர் ஆதாரமாக இருக்கிற ஏரி. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஃபார்ச்சுனேட்லி கடந்த ஒரு 10 வருஷமாக அந்த ஏரியை சுற்றி இருக்கிற பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3000 ஃபேமிலிஸ் நாங்கள் இருக்கிறோம். ஐயப்பன் நாங்கள், தனலட்சுமி நகர், காட்டுப்பாக்கம் போன்ற பகுதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3000க்கு மேலே ஃபேமிலிஸ் இருக்கிறோம். லேடிஸ் இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கட்டடம் இருக்கு. 10 மாடி கட்டடம் இருக்கு, 5 மாடி கட்டடம் இருக்கு, நிறைய பங்களாஸ் இருக்கு. அப்ரூவலுக்கு அப்புறம் தான் எல்லாம் அதை கட்டியிருக்கிறாங்க. அன்பார்ச்சுனேட்லி அப்ரூவல் கொடுத்த அதே அத்தாரிட்டிஸ்க்கு கூட மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் சரியா அந்த பிடபிள்யூடியோ இல்லை மற்ற சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸோ சரியான நடவடிக்கை எடுக்காதனால தான் இத்தனை பிரச்சனையும். தண்ணி நிறைய வருது, முட்டியளவு தண்ணி வந்துருச்சு, மற்ற ஏரியாவில் எங்கள் ஏரியாவுக்கு தண்ணி வருது. இந்த சொன்ன எல்லா ரீசனும் பார்த்தீங்கன்னா புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்படி பாதிக்கப்பட்ட மக்கள்ல ஒருத்தவங்க தான் நாங்களும். ஒரு ஏரி, கொட்டூர்லேருந்து ரெட் ஏரி, இதெல்லாமே செயின் லேக். ஸோ ஒரு ஏரின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஆவடியிலேருந்து உருவாக்கக்கூடிய அந்த கழிவுநீர் என்ன ஆகுதுன்னா ஐயப்பாக்கம் வருது. அப்புறம் ஐயப்பாக்கம் சுற்றி உள்ள பகுதியுடைய கழிவுநீர் ஐயப்பாக்கம் ப்ளஸ் அம்பத்தூருக்கு வருது. இது அப்படியே தொடர்ந்து என்ன ஆகுதுன்னா அம்பத்தூர் ஏரியிலேருந்து வரக்கூடிய அது அம்பத்தூர் தாண்டி இருக்கக்கூடிய பகுதிகள், அம்பத்தூர் எஸ்டேட்டு, பட்டவாக்கம் பகுதியுடைய கழிவுநீர்லாம் கொட்டூர் ஏரிக்கு வருது. ஸோ கொட்டூர் ஏரியில் என்ஜிடியில் என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா நீ கழிவுநீரை உள்ள விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால என்ன செய்யறாங்கன்னா அதனுடைய மதங்க நம்ம என்ட்ரன்ஸ் பாயிண்ட்ஸை மூடிடுறாங்க. ஸோ இந்த அந்த அம்பத்தூர் சிட்கோ கேனால் அதுதான் அவருடைய போக்கு கால்வாய். அந்த கேனால் என்ன ஆகுது அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக கழிவுநீர் நிற்கிது. ஸோ மழை பெஞ்சு பெரிய லெவலில் தண்ணி என்ன செய்யறாங்க அப்படின்னா உடனே எல்லா பக்கம் பட்டவாக்கத்துல இருந்து அம்பத்தூர் எஸ்டேட்லேருந்து எல்லா பக்கமும் ஃபிளட் ஆகும். அதுக்கு மேலுள்ள எல்லா பகுதியும் ஃபிளட்டாக இருக்கும். இந்த வருஷம் ஒரு வாரத்துக்கு மேலே கடுமையான ஃபிளட்டிங். வணக்கம். நாங்கள் வார்டு 186 முகலிவாக்கம் பகுதியிலேருந்து வந்திருக்கோம். இது மெயினாக பிரச்சனை எப்போ வந்ததுன்னா 2020 சென்ற அரசாங்கம் போகிறதுக்கு முந்தி ஸ்டாம் வாட்டர் ட்ரைன் கட்டுறேன்னு ஏதோ ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஃபண்டிங் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இயற்கையாக போகிறது மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி தண்ணி போயிட்டு இருந்தது. இவங்க ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்டாம் வாட்டர் ட்ரைனை கிழக்குலேருந்து மேற்கு மாற்றி கட்டி விட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு 1.5 அடி உயரம் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் ஏற்றினாங்க. அது ரோடையும் ஒரு 1.5 அடி உயரம் ஏற்றி ரிவர்ஸ் பண்ணி விட்டாங்க. என்ன ஆச்சுன்னா வாய்க்காலில் வர தண்ணி இங்கிருந்து தண்ணி அங்கே போகாம வாய்க்காலிருந்து தண்ணி எங்கள் காலனிக்குள்ள வருது. இப்போ வெள்ளச்சேரியில் வெள்ளம் வந்ததற்கு காரணம் பல்வேறு காரணங்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் மிக முக்கியமான காரணம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். அன்றிருந்த சதுப்பு நிலத்தில் இன்று பாதி கூட இல்லை. அதான் 20 வருஷத்துக்கு பிறகு நிறைய காணா போயிடுச்சு. ஸோ அதனுடைய விளைவு இன்றைய தினம் வேளச்சேரியில் பல்வேறு பகுதியில் ராஜ்பவனுடைய வாட்டர், நம்மளுடைய ஐஐடி வாட்டர், ரேஸ்கோர்ஸ் வாட்டர், எல்லா வாட்டரும் கிட்டத்தட்ட அது ஒரு 1000 ஏக்கர் இருக்கும். அதே போல இந்த பள்ளிக்கரணைக்கு வரக்கூடிய ஏரிகளே கிட்டத்தட்ட 32 ஏரிகளுடைய சர்ப்ளஸ் வாட்டர் வந்துட்டு இருக்கு. இத்தனையும் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் வாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சதுப்பு நிலத்தில் அவ்வளவு பறவைகள், அவ்வளவு மீன்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அரசு இன்றைய தினம் 1000 ஏக்கரை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவித்திருக்கிறது. அது 1000 ஏக்கர் பாதுகாக்கப்பட்ட பகுதிங்கிறது மக்கள் எடுத்த முயற்சி, அரசு எடுத்த முயற்சி. தொடர்ந்து மீதம் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியையும் பள்ளிக்கரணை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ், வனத்துறை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு சிறு கோரிக்கை. என அப்போதுதான் நிச்சயமாக வேளச்சேரி மட்டும் இல்லாமல் தென் சென்னையே மழையிலிருந்து பாதுகாக்க முடியும். தேடி வந்த மழை தண்ணீனா உங்க ஏரிய சுருங்கிட்டு கையானது சாமி என் கண்ணை கட்டி வீட்டுல விட்டது ஏமி